ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபெஸ்டிவல் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குர்த்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷ் ஃப்ளோரல் ஸ்மோக்டு ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து காட்டன் பிளெண்ட் ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா மிடி ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எலாஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்க செஸ்ட்டு கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடும் பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் டிசைன் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹேண்டு பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு நாட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா ஷோல்டர் கிட்ட இருக்கிற அந்த டிசைன் தான். ஸோ நம்ம பார்க்க போகிற குர்த்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்டியர் கிறிஸ்மஸ் குர்த்தி தான். ஸோ இது பப் ஸ்லீவ் வச்சது ரவுண்ட் நெக்கு குர்த்தி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட பிரிண்டடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக லென்த்தாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு லைனிங் இருக்குது, லைனிங் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டு பார்த்திங்கன்னா பப் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ்க்கு இது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் சைஸ் பார்த்தீங்கன்னா S2 XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 605 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் வேர் குர்த்தி தான். ஸோ இது வந்துட்டு உண்மையிலே ஹை குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஷேடில் கொடுத்துருந்தாங்க. மெரூன் வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ செஸ்ட்டு கிட்ட ஒரு டிசைனும், அதுக்கப்புறம் செஸ்ட்டு கீழே இருந்து ப்ளைனாக மெரூன் கலரும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோட் மாடல் மாதிரி இருந்துச்சு. ஸோ வி நெக் ஒரு டிசைன் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மெரூன் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டுமே ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளைன் ஹேண்டு தான், ஆஃப் ஸ்லீவ் ஹேண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷால் போடல அப்படின்ற ஒரு ஃபீலே வராது. ஏன்னா இது வந்து ஓவர் கோட் மாதிரி நம்மளுக்கு லாக் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக லென்த்தாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் சைஸ் பார்த்திங்கன்னா S2 XXL வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 586 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து லைனிங் வந்து இல்லை. இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லா டைப் குர்த்தி தான். ஸோ இது வந்து பாலிபென் கிளாத்தில் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் த்ரெட்டில் வந்து செஸ்ட்டு கிட்ட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் டிசைன் தான். ஸோ நல்லா இருந்தது. கிளாத்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வந்து எலிஃபண்ட் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க. டாப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக அகலமாக நல்லா இருந்தது. ஆனால் பேக் சைட் ரோப் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. இதில் வந்து S2 XXL வரைக்கும் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 கலர் கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 500 சம்திங் வாங்கியிருந்தேன். இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிடையாது. ஆனால் கிளாத் வந்து ரொம்ப திக்காக நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிச்சேன் உங்களுக்கு இந்த 4 ட்ரெஸ்ஸில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.